ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الكرام الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحسبهم الجاهل الأغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس يلحافا صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله صدق النبي الله صلى الله عليه وسلم எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேர்க்குமாக. நமது உயிரின் மேலான கண்மணி ஆத்தமும் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவாராக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தால் புரிவாராக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவாராக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவாராக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இங்கே மிகச்சிறப்பான நூறு ரூபா நிஸ்வான் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா எங்களுடைய மிகச்சிறப்பான ஆளுங்களின் வழிகாட்டியாக முன்னோடியாக நீண்ட நெடுங்காலம் மார்க்கத்தினுடைய உயர்வான பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அல்லாமா மஸ்தான் ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹு அவர்களின் தலைமையில் அவர்களின் குடும்பத்தை விழிந்து விசாலமான
ஆதிம்களின் குடும்பம், ஆதிமாக்களின் குடும்பம். அந்த குடும்பத்தின் முன்னோர்கள் எல்லாம் இங்கே உரையாற்றி சிறப்பான இந்த நிகழ்வை தொகுத்து மலர்கிற பாசம் நிறைந்த எப்போதும் தங்களது அடக்கத்தால் உபயோகப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் ஜாமியா இஸ்லாமிய கல்லூரியின் துணை முதல்வர், என்னுடைய தனிப்பெரும் அன்பிற்கும் வாசத்துக்கும் சொந்தமான மௌலானா மொஹிதீன் அப்துல் காதிர் ஆலிம் அவர்களை உட்பட மேடையிலும் இருக்கிற உலமாக்கள், அருமையான தாய்மார்கள், சமூகத்தின் நன்மக்கள், இந்த பகுதியில் நமது அரசியலுடைய மூத்த பெருமகனார் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மிகச்சிறந்த சமூகத்தினுடைய பள்ளிவாசலின் நிர்வாக பொறுப்பிலும் அமைந்திருக்கிற அருமையான சகோதரர், மார்க்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து எல்லோரும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்வது விழாவுக்கல்ல பெருமை. அதை கொண்டு நாம் பெருமை பெறுகிறோம், நாம் மணக்கிறோம், ரப்பின் பாராட்டை பெறுகிறோம். இங்கே சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவில் எங்கள் ஆலிமாக்களுக்கும் இங்கே வருகை புரிந்த அத்தனை பேர்களுக்குமாக சில செய்திகளை பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கெல்லாம் எங்கள் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்குமோ, அது எங்கள் ஜாமியாக்களாகட்டும் இஸ்லாம்களாகட்டும், நாங்கள் என்ன பாடம் இங்கே சமூகத்திற்கு கொடுத்து வாழ்த்திருக்கிறோம், நாளைய தலைமுறைகளை உருவாக்குகிற எங்கள் ஆதிமாக்களும் ஆதிகளும் எப்படிப்பட்ட ஞாபகத்தை இங்கே பெற்று வெளியாகிறார்கள் என்பதை ஒரு சில பாடங்களை சமூகத்திற்கு நடத்தி அனுப்புகிறோம். 5 விஷயங்கள் ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் எப்போதும் இருக்க வேண்டும். நான் ஜெயிப்பதற்கும், மேம்படுவதற்கும், அல்லாஹ்வின் ஆசி பெறுவதற்கும், அகிலத்தின் அருள்படை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையாக நேசமாக வாழ்வதற்கும், உலகம் நம்மை திரும்பி பார்ப்பதற்கும் 5 அம்சங்களை ஷரியத்தில் ஞானங்கள் சொல்லித் தருவார்கள். உங்கள் ஆழமான இதயத்தில் நான் எங்கள் இஸ்லாமின் பட்டமளிப்பு விழாவில் வழியை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையில் இதற்கு தரப்பட்ட அவகாசம் உண்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். சில பேர்களுக்கு சுருக்கமான ஆளுமை கொடுக்கிறார், சில பேருக்கு நியாயமான வழியை கொடுக்கிறார், சில பேருக்கு கொஞ்சம் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுக்கிறார். ஆனால் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் அஃதலு ஸஆதா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் தூளுல் உமர், நீண்ட ஆயுள் வாழ்வது என்கிறார்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் ஆயுளை நீளமாக்கி வைப்பாராக, நீண்ட ஆயுள். அதோடு ரப்பிடத்தில் நான் கேட்கிறேன், 1000 பிரார்த்தனைகள் உண்டு கேட்பதற்கு. எதை நான் கேட்காமல் இருக்க முடியும்? எதைத்தான் அவரிடத்தில் கேட்காமல் நான் வாழ முடியும்? எல்லாம் எனக்கு தேவை. ஆனால் நான் கேட்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நானே ரொம்ப பிரியப்பட்டு கேட்கிற பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நான் பிரியமாக கேட்கிற பிரார்த்தனை. சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு துஆ இலை, எனக்கு பிரியமான ஒரு துஆ, நான் பிரியப்பட்டு கேட்கிற துஆ அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, ரப்பே இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் ஆஃபியத்தோடு வாழவை. ஆஃபியத்திற்கு பொருளில் ஆழம் இருக்கிறது. ஆஃபியத் என்றால் அழகான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, தடங்களும் தடைகளும் இல்லாத வாழ்க்கை, எதிர்நோக்கி வருகிற மின்னல்கள் இல்லாத வாழ்க்கை. உலகிலும் தேவை, மறுமையிலும் தேவை. எனவேதான் மன்னரையில போய் நின்று கேட்கிறது என்ன தெரியுமா? மன்னரையில் போய் நான் போய் நின்னா கேட்கறதுக்கு ரசூல் கற்றுக் கொடுத்ததுவா என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் மூமினீன், மூமின்கள்ட்ட மன்னரையில வாழ்றவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லணுமா, சொல்லிட்டு அஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா, எனக்கும் உங்களுக்கும் ஆஃபியத்தை கேட்கிறேன். யாருக்கு ஆஃபியத்? யாருக்கு ஆஃபியத்? மன்னரையில் வாழ்ந்தவர்களுக்கு ஆஃபியத். ஆஃபியத் என்றால்
வெறும் ஆரோக்கியம் என்று மாத்திரம் பொருள் இல்லை. என் வாழ்க்கை கிடைத்த நாள் முதல் ஆரோக்கியம் வேண்டும், அழகு வேண்டும், நிம்மதி வேண்டும். இதில் எதிர்த்தாக்குதலில் நான் வீழ்ந்து விடாத நிலை வேண்டும். எதிர்த்தாக்குதலில் வீழ்ந்து விடாத நிலை, இதற்கு பேர் ஆஃபியா. பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ் இடத்தில் நான் கேட்கிற பிரார்த்தனைகளில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் மௌத் வரைக்கும் ஆஃபியத்தோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். இதில் ஆரோக்கியமும் முக்கியம் என்று ரசூல் சொல்வார்கள். இதில் 5 அம்சங்களோடு வாழ வேண்டும். அந்த 5 அம்சங்களை சனது பெறுகிற எங்கள் ஆலிமாக்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் இங்கே வருகை புரிந்த தாய்மார்களுக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்துவேன். முதல் விஷயம், என் பலகீனத்தை ரப்பிடத்தில் சொல்ல வேண்டும். என் பலகீனத்தை ரப்பிடத்தில் சொல்ல வேண்டும். நான் பலகீனமானவன், முடியாதவன், ஒண்ணுமே இல்லாதவன், தகுதி இல்லாதவன், ஆற்றல் இல்லை ரப்பே. அல்லாஹ்ட்ட போய் என் பலகீனத்தை பூரா சொல்ல, அவனிடத்தில் கையேந்துகிற அந்த வாழ்க்கையில் என் பலகீனம் பூரா வந்து போய் பேசணும். நான் யாருன்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். நான் பலகீனமானவன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பேசுறார், அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன், நான் பலகீனமானவன், ஃபகவ்வினி, என்னை நீதான் பலப்படுத்த வேண்டும். ஸலீலுன், நான் ரொம்ப குறைவானவன், ஒரு கட்டத்தில் அதுக்கு இழிவானவன். ரசூலுக்கு இழிவு எங்க இருக்குது? அல்லாஹ்ட்ட பேசுற வார்த்தை. ஃபஅய்ஸனி, நீ என்னை கண்ணியமாக்கு ரப்பே. ஃபகீருன், நான் தேவை உடையவன். மாணவி கேட்கிறார்கள், ரப்பே நான் பலகீனம், இழிவு இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது, தேவை உடையவன். ஃபர்ஸுக்னி, எல்லா அருளையும் வழங்குவாயாக. கற்றுக் கொடுக்கிற பாடம், என் பலகீனத்தை, என் இயலாமையை, தகுதியின்மையை, எந்த ஒரு ஆற்றலும் எனக்கு இல்லை என்பதை அழக சொல்ல. இன்னொரு விஷயத்தையும் மனதில் பதியுங்கள், மக்களிடத்தில் நமது பலகீனத்தை மறைக்க. அல்லாஹ்ட்ட பலகீனத்தை சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் நமது பலகீனத்தை மறைக்க வேண்டும். மக்கள்கிட்ட போய் நம்ம பலகீனத்தை சொல்லக்கூடாது. என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நான் ரொம்ப சிரமப்படுறேன், பேசாதீர்கள். மக்களுக்கு முன்னால் உங்கள் பலகீனம் வெளிப்படக்கூடாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறவனா இருக்கிறேன், தேவையுள்ளவனா இருக்கிறேன், ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னால் அது அவமானம். நீங்கள் அவமானப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. மக்களிடத்தில் எதிர்பார்ப்பு வேண்டாம். நல்ல ஞாபகம் வையுங்கள், எங்கள் இஸ்லாம்களின் பட்டமளிப்பு விழாவில் வெறுமனே வந்து கிடைப்பதல்ல. என் மொத்த வாழ்க்கைக்கான பாடம் இங்கிருந்து நான் பெற வேண்டும், எடுக்க வேண்டும், வாழ வேண்டும். அதில் மிக முக்கியமானது, என் பலகீனம் ரப்புக்கு முன்னால் காட்டப்பட வேண்டும். மக்கள்கிட்ட பலகீனத்தை மறைச்சிடும். நம்ம பெரியவங்கள்ட்ட சொல்லலாம், முடியலங்க, துவாவுக்காக சொல்லலாம். டாக்டர்கிட்ட போய் சொல்றோம், ஒரு மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக. உலகத்தில் யாரிடத்திலும் உங்கள் பலகீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்களை பார்த்தால் தேவையுள்ளவர்கள் இவர்கள் என்று அவர்கள் அறியும்படி கூட நடக்காதீர்கள். கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, சிரமப்படுறாங்களோ என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் நினைக்கும் வழியில் கூட நடக்காதீர்கள். என் கண்ணியத்தை நான் பாதுகாப்பதை படைத்த ரப்பே நேசிக்கிறான். நீ அவமானப்படக்கூடாது என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். நீ என்றைக்கும் தன்மானத்தோடு வாழ வேண்டும். உன் தன்மானத்தை இழக்க கூடாது. உனக்கென்று இருக்கிற மனித கண்ணியத்தை நீ இழந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதை நம்ம இழந்துடக்கூடாது. யாரை கொண்டும் எதுவும் நடக்காது. யாரு கொடுத்தும் நிரம்ப போவதில்லை. அவன் கொடுக்க வேண்டும். என்னை கண்ணியத்தை அவன் தர வேண்டும். என் பலத்தை அவன் தர வேண்டும். என் வாழ்வை அவன் தர வேண்டும். யாரால் என்ன தர முடியும் என்று கேட்கிறேன். யாரால் என்னை கண்ணியத்தின் உச்சத்தில் கொண்டு நிறுத்த முடியும் என்று கேட்கிறேன்.
கண்ணியம் அவன் கையில் இருக்கிறது. நீ நாடினால் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பாய். நீ நாடினால் கொடுத்தலை எடுத்தும் பார்ப்பாய். நீ நாடினால் கண்ணியத்தை கொடுப்பாய். நீ நாடியவர்களுக்கு கொடுப்பாய். நீ நாடினால் கண்ணியத்தை எடுப்பாய், கேவலத்தையும் கொடுப்பாய் என்று வாழ்க்கையில் பேசினான். வல்லவன் பதிவு தரும் பாடம் என் கண்ணியம் மக்களால் இல்லை, அவன் கையில் இருக்கிறது. அவன் நாடினால் உங்களை கொண்டே என்னை கண்ணியப்படுத்துவான். மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க, அவன் நாட வேண்டும். எனவேதான் ரெண்டு விஷயம் நான் 5 சொல்வேன். முதல் விஷயம், உங்கள் பலகீனத்தை அல்லாஹ்ட்ட காட்டுங்கள். அல்லாஹ்ட்ட போய் நான் எப்படி ஆளு, என் தகுதி என்ன, என் நிலைமை என்ன, அவன் பேசக்கூடாது. நான் ஒண்ணும் இல்லை, நீ அசைக்கவில்லை என்றால் அசையவே முடியாது. நான் இருக்கிறேன், எழுந்திருக்க வேண்டுமா, நீயே என்னை எழுப்பிவிட வேண்டும். தண்ணீர் குடித்தேன், அந்த தண்ணீரின் உடலுக்குள் சேர வேண்டும், நீ தான் தர வேண்டும். உணவை எடுத்தேன், வாயில் வைத்தேன், அது உடலுக்குள் போக வேண்டும். கழிவு சேர வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் சேர வேண்டும். இது பிளட்ல சேரணும், இது யூரின்ல போய் சேரணும், நீ தான் முடிவு செய்ய வேண்டும். யூரினில் சேர்வது பிளட்டிலும், பிளட்டில் சேர்வது யூரினிலும் மாறிவிடுமையானால் நான் டாக்டர் வாழ்க்கையின் உயர்நிலையில் இழந்து விடுவேன். நான் முடியாதவன், உண்ணும் உணவுக்கு கூட சக்தி இல்லாதவன். உணவை கொடுத்தாயினே அதை செழிக்க வைக்கிற சக்தி கூட எனக்கு இல்லை, நீயே செரிமானமாக்கி தர வேண்டும். செரிமானமாக்கினால் கழிவை வெளியாக்க வேண்டும். என்னால் முடியாது, நாம் போகலாம், யூரின் போக உட்காரலாம், பெட்ரூமுக்கு போய் உட்காரலாம், படுக்கையில் இருக்கலாம், தூக்கத்தை நீங்கள் தர வேண்டும். தூங்கிவிடலாம், நீங்கள் எழுப்ப வேண்டும். நான் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இடத்தில் பேசுங்கள். அகிலத்தின் சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம். நீங்க தான் அந்த பாடத்தை எடுத்துக்கிறேன். சும்மா வாழ்றது அல்ல, படைத்தவனை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வதுதான். அவன் சந்தோஷப்படும் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் யதார்த்தமே உங்கள் விலைகளிலும் மொத்தமும் அவனிடத்தில் பேச வேண்டும். உங்களுடைய பலகீனத்தை மக்கள்கிட்ட மறைச்சிடும். மக்கள்கிட்ட எப்படி இருக்கணும், உங்களை பார்த்து அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்கணும். என் பார்வையில என்ன சின்ன ஆளா காட்டு, மக்கள் பார்வையில என்ன பெரிய ஆளா காட்டுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் பார்வையில் நான் ஒரு பெரிய ஆளாக காட்சி அளிக்கிறேன். ஏன்? மக்களுக்கு முன்னால் நீங்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழ வேண்டும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவங்க ஏழைகள். லில் ஃபுகரா, ஆயத்தின் துவக்கம் ஏழைகள். சாப்பிட வழி இல்லை, ஒரு நாள் அல்ல, 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல. வெளியில வருவாங்க, உதவியில தண்ணியை தடவிக்கிடுவாங்க, எண்ணெயை தேய்ச்சிக்கிடுவாங்க. கொஞ்சம் சட்டை, கிழிஞ்ச சட்டை தான் இருக்கும், அழுக்கா இருக்கும். வீட்டுக்குள்ள போய் அதை மாத்த வேற சட்டை இருக்காது. அந்த ஒரு சட்டையை கலட்டிட்டு சின்ன டவல் உடுத்துக்கிட்டு அதை துவைச்சு காய போட்டுட்டு வருவாங்க. அவர்களை யாராவது பார்த்தால் இவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்று எண்ணுவார்களாம். எத்தனை அற்புதமான பாடத்தை அல்லாஹ் சொல்கிறான். இவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் என்று எண்ணுவார்கள். ஏன்? அவர்களின் ஆடை எவ்வளவு அழகாக இருக்கும், அவர்களின் உடை எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும். சாப்பிடல, பசியில் இருக்கிறாங்க, பசியில் இருக்கிறோம் காட்ட மாட்டாங்க. தன்னை யாரிடத்திலும் தேவை உடையவர்கள் என்பதை வெளிக்காட்டாமல் அவர்கள் வாழ்ந்ததால் அவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்று எண்ணும் அளவிற்கு ஆனஸ்டா நடப்பார்கள் சஹாபாக்கள். குர்ஆன் பேசுகிறது, அவங்க ஆனஸ்டா நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆடை இல்லை, சாப்பாடு இல்ல, வாகனம் இல்ல. ஆனா வெளியில வந்தா இவங்கெல்லாம் பணக்காரர்கள் என்று சொல்ற அளவுக்கு அவங்க தன்னை மாத்திக்கிறாங்க.
அதை அல்லாஹ் குறை சொல்லல, பாராட்டுகிறான். லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, எந்த மக்களிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள். கொஞ்சம் கஷ்டப்படுற ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன், கடன் கூட வாங்கினது இல்லை பல சஹாபாக்கள். தன் கஷ்டத்தை சொல்வதில்லை, கேட்பதில்லை, யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹின் பிஜ்லியின் வரலாறை படிக்க வாகனத்துல வர்றாங்க. பின்னால சஹாபாக்கள் கூட்டம் வருது. அவங்க கையில் இருந்த சாட்டை கீழே விழுந்துட்டு, விழுந்த போது வாகனத்தை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வர்றாங்க. பின்னால அடுத்தடுத்து தோழர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இறங்கி ஓடி வந்து கீழே விழுந்த சாட்டை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த போது பின்னாலே வந்த வாகனத்தில் உள்ள சஹாபி நின்று, என்ன நீங்க சொல்லி இருந்தா நாங்க எடுத்துக்கொண்டு தருவோமே, உங்க பின்னால தானே நாங்க வர்றோம், நீங்க உங்க வாகனத்தில் இறங்கி வந்து எடுத்துட்டு போகணுமா? ஜரீர் இப்னு அப்துல்லா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருக்கரம் பற்றி பையத்து வாங்கினோம். பெருமானார் எங்களுக்கு பையத்து கொடுத்தாங்க, ஒப்பந்தம் செய்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் கேட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? எப்ப ஞாபகப்படுத்துறாங்க? தோழர்கள் எல்லாம் கேட்ட போது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருக்கரம் பற்றினோம். ஒப்பந்தத்தில் என் பெருமான் எங்களிடத்தில் பெற்ற ஒப்பந்தத்தில் ஒன்று, அல்லாஹ் தஸ்அலன்னாஹ ஷைஆ, யார்ட்டையும் எதையும் கேட்கக்கூடாது. எங்க அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றி, தொழுகையை பற்றி திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். இதான் பையத்து, இதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை கொடுத்த எம்பெருமான் இன்னொரு ஒப்பந்தத்தை வாங்கி கொண்டார்கள். யாரிடத்திலும் எப்போதும் எதையும் கேட்க மாட்டோம். அந்த ஒப்பந்தம் செய்தவர்களில் நானும் இருக்கிறேன். எனவேதான் நான் இறங்கி வந்து எடுத்து செல்கிறேன். சாட்டை எடுத்துட்டாங்க என்று கேட்கறது கூட அது பெருமானாரிடத்தில் கொடுத்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாகி விடுமோ என்ற பயம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் 5 விஷயங்கள் இங்கே உங்களுக்கான பாடம். அதில் முதல் அம்சம், உங்கள் பலகீனத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். உங்கள் பலகீனத்தை மக்களிடத்தில் மறைத்து விடுங்கள். நீ ஒரு நோயாளி என்பது கூட பல பேருக்கு தெரியக்கூடாது. நீ கஷ்டப்படுகிறாய் என்பது கூட பல பேருக்கு காட்டக்கூடாது. உன்னை பார்த்தால் ரொம்ப விசேஷமான ஆள் என்று நினைக்கணும். என்ன, என் தனி மனித கௌரவத்தை நான் பாதுகாப்பதை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார். தன்மானத்தை இழக்கக்கூடாது என்பதில் கவனம் காட்டுவார்கள் அல்லாஹ்வும் ரசூலும். என்றைக்கும் நீ ஜொலிக்க வேண்டும் என்றால் உன்னை பற்றி மக்கள் பார்வை பெருசா இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வான். இத பாடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இடத்துல உங்க கஷ்டத்தை பேசுங்க, பலகீனத்தை பேசுங்க, தகுதி இல்லைன்னு சொல்லுங்க, முடியாம போயிட்டேன்னு சொல்லுங்க, பிள்ளைங்கள் எல்லாம் வச்சு என்னால ஆள முடியலன்னு சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட மக்களிடத்தில் நான் என் கண்ணியத்தை தான் மக்கள் பார்க்கும் வகையில் நடக்க வேண்டும் என்பதற்கு யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில் அக்னியா, ஏழையாக பராரிகளாக சாப்பிட இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் இருந்த சஹாபிகள் கிழிந்த ஆடையை அழகாக்கி தைத்து அதை சிறப்பாக்கி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பாதி நிர்வாணத்தில் உட்கார்ந்து வெளியிலே வரும்போது அந்த ஆடையை துவைத்து போட்டு வந்த போது அவர்களை பார்த்தவர்கள் பணக்காரர்களோ என்று எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிற அந்த வாழ்க்கை நீங்களும் நானும் பெற தோல்வி செய்வானாக. கஷ்ட காலத்தில் இருக்கிறோம் என்பதை என் பக்கத்தில் இருப்பவங்க கூட புரிந்து கொள்ளக்கூடாது. நம்பர் 2, 2வது மிகப்பெரிய அம்சம், எந்த ஒரு சூழலிலும் தேவைகளை அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கேட்காதீர்கள். என் பலகீனத்தை மக்கள்கிட்ட காட்டக்கூடாது. என் தேவையை அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாது. தேவை இல்லாதவங்க எல்லாம் உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் தேவை இருக்கு. திடீர்னு பிள்ளைக்கு கல்யாணம் வரும், தேவை வரும். மருத்துவ செலவு வரும், தேவை வரும். திடீர்னு ஒரு சூழ்நிலை நான் தேவையாகிற கட்டம் வரும். தேவை என்பதை அல்லாஹ்ட்ட மட்டும் முன்னிறுத்துங்கள். அது கஷ்டமாச்சே, எப்படி? ரொம்ப இலகுவானது. வலியையும் சொல்லி முடிப்பேன், வெறும் என்ன சொல்லிட்டு போறது இல்லை. ஞாபகம் வையுங்கள், உங்கள் தேவை
உங்கள் ரப்படத்தில் மட்டுமே ஆக்க வேண்டும். எது வேணும் என்றாலும் கேளுங்கள். கேட்பதற்கான அனுமதியை கொடுக்கிறான். கொடுத்ததோடு இல்லை, கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறான். என்னிடத்தில் கேளுங்கள், நான் கொடுப்பேன். குர்ஆன் கொடுத்த வாக்கு. அவன் கேட்டு கொடுக்காமல் அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்றார்கள் முத்தமிழ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட நான் ரொம்ப வியந்து போன செய்தி, மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு தடவை கேட்டா கொடுப்பாங்க, ரெண்டாவது தடவை கூட கொடுப்பாங்க, மூணாவது போய் கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள். ரொம்பலாம் இல்ல, கூட பிறந்த சகோதரர் அவங்க போய் நீங்க கேட்டா கொடுப்பார். அவர் சொல்வார், அதாவது தேவைன்னா எங்கிட்ட வாப்பான்னு சொல்வார். அப்ப நம்ம நம்பிக்கையோடு போவோம். 3 தடவைக்கு 4 தடவை போனா உங்க தம்பி வர்றாருன்னா இல்லைன்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான். ஒரு லிமிட்டுக்கு மேல் கொடுக்கும் மனம் காணாமல் போகும், கோபப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1000 முறை தேவை, 1000 முறை கேட்கணும். நீ கேட்காவிட்டால் அவன் கோபப்படுவான். கேட்டால் கோபப்படும் சமூகம். என்னை பெற்றெடுத்தவர்களும் என்னோடு தோல் கொடுத்தவர்களும் என் ஒரே இரத்தமாக வாழ்கிற என் உடன்பிறப்புகளும் கேட்டால் கூட கோபப்படும் வாழ்க்கை. அவன் கேட்காவிட்டால் கோபப்படுவான். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியது அன்னலாருக்கு நிகழ்ந்தாலும் இல்லை. அல்லாஹ்வுக்கு புரிதல் அவனிடத்திலேயே நான் மீள வேண்டும். குர்ஆனுடைய ஆயத்தை கூட நீங்க தெரிந்து பார்த்தால் என் பக்கம் திரும்பிடுங்க. நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாபுங்கிறான். நபிமார்களை பாராட்டுறான். அவர் நல்ல மனிதர் என்கிறான். ஒரு நபியை போய் நல்ல மனிதன் சொல்லணுமா? நிஅமல் அப்து ஒரு நல்ல மனிதர், இன்னஹு அவ்வாப், அவர் எல்லா பிரச்சனையும் எங்கிட்ட தான் வருவாருங்கிறான். இன்னும் அவ்வாவுனா என்ன? எந்த பிரச்சனையும் எங்களை வருவார். அவர் தேவையை போய் துன்யாவில் சொன்னது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? கூபாவிலே ஒரு வியாபாரி இருந்தார். நான் சரியான நேரத்தில் முடித்துக் கொள்வேன். கூபாவிலே ஒரு வியாபாரி, கூபாவிலே ஒரு சூஃபி. இந்த சூஃபியோட பழக்கம் என்னன்னா, யாரு கேட்டாலும் கொடுப்பார். அது ஒரு பெரிய வாழ்க்கை. கொடுத்து பழகியவர்கள் கஷ்டத்திலையும் கொடுக்காம இருக்க முடியாது. கொடுக்கிறவங்களுக்கு ஒரு சுப செய்தி ரசூல் சொன்னாங்க, கொடு, கொடுத்து கொண்டே இரு, பயப்படாது. அன்பில் லா தக்ஷா மின் அர்ஷியத்திலாலா, கொடு, செலவு செய், பயப்படாதே. அர்ஷுடையவன், அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அர்ஷுடையவன் அவனா உனக்கு கொடுக்க போறான், பயப்படாத. அன்பிற்கு செலவு செய். அஸ்மா நாயகிட்ட ரசூல் சொன்னாங்களாம், அன்பித்தி லா துஹ்சி வயோசில்லா வாலே, கணக்கு பார்க்காமல் செலவு செய். குடும்ப செலவா? மனைவிக்கு கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், கணக்கு பார்க்காதீர்கள். இன்னைக்குதான் நம்ம கணக்கு பார்த்து செலவழிக்க இருக்கிறாங்க. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் கணக்கு பார்த்து செலவழிக்கல. ஏன்னா ரசூல் சொன்னாங்க, அன்பித்தி லா துஹ்சி, கணக்கு பார்க்காமல் செலவு செய். ஏன் தெரியுமா? நீ கணக்கு பார்க்காமல் செலவு செய்தால் கொடுக்கக்கூடிய ரப்பும் கணக்கு பார்க்காமலேயே கொடுப்பான். இல்லை, நீ கணக்கு பார்த்தாயா, அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்த்து கொடுப்பான். அவன் கணக்கு பார்க்காம கொடுக்கும் போது நம்ம எதுக்கு கணக்கு பார்க்கணும்? அல்லாஹ் விசாலமாக தருவானாக. விசாலமாக நடங்கள், அவனும் விசாலமாக நடப்பான். அல்லாஹ் உங்களோடு எப்படி இருப்பான்? அபூ யஸீத் பிஸ்தாமி இடத்துல ஒரு சீடர் கேட்கிறார், அல்லாஹ் எங்களோடு எப்படி நடக்கிறான்? அவர் அதை விட ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டார், என்ன எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கான்னு கேட்டார். அப்ப எப்படி தர்பியத் பெற்றிருக்கிறாங்க, எப்படி பண்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறான்? அல்லாமா அபூ யஸீத் பிஸ்தாமி ஆன்மீக உலகத்தில் லட்சோப லட்ச ஞானிகளை வார்த்தெடுத்த பெருமகனார் அல்லாமா அபூ யஸீத். அல்லாஹ்வை உலகத்தில் அடையாளம் காட்டிய மனிதர். எல்லாருடைய இதயத்திலும் அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ் யாரு, அவன் எங்க இருக்கிறான், அத ஒரு வித்தியாசமான பாடம் நடத்தியவர்கள். அவர் கேட்டார் அந்த முரீது, என்ன எந்த இடத்துல அல்லாஹ் வச்சு பார்க்கிறான்? அவர் விளங்குற மாதிரி அழகான பதில், ஒண்ணு இல்லப்பா, அல்லாஹ்வை நீ எந்த இடத்துல வச்சு பார்க்கறியோ அந்த இடத்துல அவன் ஒண்ணு வச்சு பார்க்கிறான். அல்லாஹ்வை எந்த இடத்துல நீ வச்சு பார்க்கிற? உன் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை, மனைவி ஒண்ணு கூப்பிடுறாங்க, இப்ப அல்லாஹ் ஒண்ணு இன்னொரு பக்கம் கூப்பிடுறான், அல்லாஹ்வுடைய காரியம் ஒண்ணு வருது, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போற? உன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? அப்ப அல்லாஹ் கொஞ்சம் வெளியில வச்சிருக்கேன்னு அர்த்தம். அல்லாஹ் உன்னை அப்படிதான் வச்சிருப்பான். எல்லாத்தையும் விட முதன்மைப்படுத்தி அல்லாஹ் வச்சிருக்கிறாயா, அல்லாஹ் உன்னை முதன்மைப்படுத்தி வைப்பான். அல்லாஹ்வை நீ எங்கே வைத்தாலும் இதயத்தில்
அவனுக்கு என்ன தகுதியை கொடுத்தாய், எப்படி மதிக்கிறாய், அவன் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவம் அல்லாஹ்வும் உனக்கு கொடுப்பான். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வான். ரொம்ப விளங்கிட்டோன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷம் வாழ்க்கையும் ரசனையா இருக்கும், சுவையா இருக்கும். நான் அடிக்கடி சொல்றேன், என் வாழ்க்கையை நான் ரசித்து வாழ வேண்டும். இன்னைக்கு அழுத்து போய் வாழுகிறோம். என்ன வாழ்க்கை இது, என்ன இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அது அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் வாழலன்னு அர்த்தம், வாழ தெரியலன்னு அர்த்தம். என் வாழ்க்கையை நான் ரசிக்கணும். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வே ரசிக்கிறான். நீ ஒரு ட்ரெஸ் போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நில்லு, அல்லாஹ் ரசிப்பானா? என் அடியான் எவ்வளவு ஜோரா இருக்கு, நான் ஜோரா இருக்கிறேன், என் ஜோரா நான் இருப்பதை பார்த்து நான் ரசிக்கணும். அதனாலதான் காத்தம் நபியின் கண்ணாடி முன்னால் நின்றால் கொஞ்ச நேரம் நிற்பாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, கண்ணாடிக்கு முன்னால பின்னு தலைப்பிடி செய்வாங்க, இப்படி எடுப்பாங்களாம், தலைப்பா கட்டிட்டு ஒருக்க போய் பார்ப்பாங்களாம். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்ணாடிக்கு அழகு, அன்னலார் போய் நின்றார். கண்ணாடியை பார்த்து அன்னலார் ரசிக்கிறார்கள் தன் அழகை. ஏன்? இத்தனை பெரிய அழகை கொடுத்தவனை கன்ஃபார்ம். கண்ணாடி முன்னாடி கேட்கிற துவா இல்ல, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன்த கல்கி. ரப்பே, அழகான கோலத்தை கொடுத்தாய். என்ன அழகு, தாடி என்ன அழகு, முகம் என்ன அழகு, மீசை என்ன அழகு, மூக்கு என்ன அழகு. ஒவ்வொருத்தங்களும் சொல்லணும், என்னை அழகாக்கினாய், எவ்வளவு அழகை கொடுத்தாய் ரப்பே. கண்ணாடிக்கு முன்னால நான் போய் நிற்கிறது சுன்னத்து, இந்த துஆவை கேட்கிறது இன்னொரு சுன்னத்து. என்னை அழகாக்கினாய், அழகாக்கினாய், அழகாக்கினாய். நான் ரசித்துக் கொண்டே கண்ணாடிக்கு முன்னால நிக்கணும். எனக்கு ஒண்ணுதான் தேவை, என் கோலத்தை இவ்வளவு அழகாக்கி விட்ட நீ என் குணத்தையும் அழகாக்குவாய். இப்ப நான் அசிங்கமா இருக்கிறது குணத்தாலதான். கோபத்துல இருக்கிறோம், உணர்ச்சி வசப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், கொஞ்சாதி மேல பாஞ்சு பாஞ்சு விழுறோம், 4 பேரை மதிக்கிறது இல்ல, எல்லா கேவலமும் உள்ளத்துக்குள்ள கிடக்குது. ஆனா கோலம் இவ்வளவு அழகா இருக்கு. கோலம் அழகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட உறுதிப்படுத்துங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட கேட்கிற ஒரு துஆ என்ன? என் குணம் தான் அழகாக. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன்த கல்கி. கோலத்தை அழகாக்கி விட்டாய். அன்பர்களே, சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற மிக அற்புதமான மிகச்சிறந்த வாழ்க்கை. உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேளுங்கள். கேட்டால் அவன் விரும்புறான், கேட்கிறத ஆசைப்படுறான், கேட்டால் கொடுப்பதை உறுதி செய்கிறான், கேட்கலன்னா கோவப்படுறான். கூபாவில் ஒரு ஞானி இருந்தார், சூபி. ஒரு வியாபாரியும் இருக்கிறார். அந்த சூபிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவார். இவர்கிட்ட இல்ல, கடன் வாங்கி கொடுப்பார். பெரிய விஷயம் அது. இவட இருந்தா கொடுத்துருவார், இல்லாட்டா கடன் வாங்கி கொடுப்பார். இன்னொரு 7-8 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துருவார். ஒரு பழக்கம். அப்படி கடன் வாங்கும்போது சொல்வார், 1ஆம் தேதி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் 1ஆம் தேதிம்பார். ஒருத்தர் ஒரு தேதி சொன்னார்னா எல்லாத்தையும் அதே தேதி, 1ஆம் தேதி எல்லாருக்கும் சொல்லிடுவார். அவர் சொல்லும் போது சொல்ல, இஷாவுக்கு வீட்டுக்கு வந்துருங்கம்பார். இஷாத்து வரைக்கும் வீட்டுக்கு வந்துருங்க 1ஆம் தேதி அன்னைக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து கடன் வாங்குறாரு, நிறைய பேர்ட்ட வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்துடுறாரு, சேர்த்தெல்லாம் வைக்கிறது இல்லை. 1ஆம் தேதி இஷாவில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்க்கறா வீட்டுல ஒண்ணும் இல்லை, கொடுக்கறது ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் வாக்குறுத்த மாதிரி உட்காருங்கன்னாரு. எல்லாம் உட்காருங்க, நான் இப்ப வர்றேன். அவங்க நினைச்சாங்க இங்க போயிட்டு எடுத்துட்டு வர போறாங்க, பழைய காலம் மாதிரி பேங்க், நம்ம காலமா பேங்க் இல்லையே, அப்ப போய் எடுத்துட்டு வருவாங்கன்னு போயிட்டா. போனவரும் ஆளை காணல. நேரா கூபா நகரத்துடைய கடைசியில ராத்திரி தான் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கார். பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்தார். 2 ரக்காத் தொழுதார். தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரப்பே எல்லாருக்கும் வர சொல்லியிருக்கேன், வந்துட்டாங்க, கொடுக்கணும். அவங்கள்ட்ட நான் இல்லைன்னு சொல்ற பழக்கம் இல்லை, கொடுத்த வாக்கு மாத்தி பேசுறதும் இல்லை. நான் அவங்க வர சொல்ல டயத்துல கொடுத்துடுறது. உனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் கேட்கிறேன், நீ கொடுத்துடுற. இவ்வளவு நாள் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவங்க வந்தா நான் கொடுத்துருவேன், என்னோட இல்லைன்னா உங்ககிட்ட கேட்க நீ தந்து விடுவாய். இப்ப அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்துருன்னு கேட்கிறேன். இதுதான் அல்லாஹ்ட்ட கேட்கிற விதம். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். குடு, எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சிருக்கிறேன். இப்ப நான் போய் அவங்கள்ட்ட போய் காரணம் சொல்லக்கூடாது. யார் எவ்வளவு தந்தாங்க, அவர் 5 ரூபா தந்தார், இவர் 10 ரூபா தந்தார், இவர் 20,000, எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும்னார். கூபாவில் ஒரு பெரிய வியாபாரி. ராத்திரி நேரம் பாருங்க, இவர் போய் கிட்ட அல்லாஹ்ட்ட கேட்க, ராத்திரி நேரம் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் கனவுல அல்லாஹ் அசதி போடுறான், எழுந்திரிப்பா, இதஹப் இலா ஹாதில் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலுக்கு போ,
இன்ன ஃபீஹி அப்தன் மின் இபாதி, என் அடியான் ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார், அவர் பிரச்சனை இருக்கு, நீ அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வாங்கலாம். இவரை கனவுல எழுப்பி என் அடியான் ஒருத்தர் பள்ளிவாசல் உட்கார்ந்து கேட்கிறார், அவர் பிரச்சனை போய் தீர்த்து வச்சுட்டு வா அப்படிங்கிறான். இந்த ஆள் எழுந்திருச்சு பாக்குறாரு, புதுசா இருக்கு கனவு, பிரச்சனை போய் தீர்த்து வச்சுட்டு வாங்க. அந்த பள்ளியை கூட அல்லாஹ் காட்டுறான். எந்த பள்ளின்னா பள்ளியை காட்டிட்டான் அல்லாஹ். ரெண்டாவது படுத்துட்டார், ரெண்டாவது அசதி வருது, எழுந்திரி, இன்னபி அப்தம் மின் இபாதி, என் அடியான் இருக்கிறான், தேவையோடு இருக்கிறான், போய் கொடுத்துக்கோ பணத்தை. ரெண்டாவது எழுந்திருச்சு பார்த்தார், அவருக்கு ஒன்றும் ஓட இல்லை, படுத்துட்டார். கசரீரி போ என் அடியான் ஒரு ஆள் இருந்தா, அவங்க கொஞ்சம் பணம் வச்சிருக்கான், போய் வாங்கிட்டு வானா அப்படியே ஓடி இருப்பார். அவங்க உனக்கு பணம் வச்சிருக்கான் வாங்கிட்டு வானா போயிருப்பார். அவனுக்கு போய் பணத்தை குடும்பல 2 தடவை படுத்துட்டார். 3வது கேட்ட உடனே எழுந்திருச்சார், மனமன் போனாரு, ஒழுங்கு செய்தார், பை நிறைய பணத்தை அள்ளினார். ஏன்னா இப்படி ஒரு கனவு வாழ்க்கை ஆச்சரியமா இருக்குது. நேரம் அந்த பள்ளிவாசல் உள்ள வந்தார். பள்ளி உள்ள கதவு திறந்தா இருட்டு. இவர் கண்ணீர் வடிச்சு சுஜூதில் இருக்கிறார். நேரம் வந்தார், கிட்ட வந்தார், எழுந்திரிப்பா வந்துட்டேன் அப்படின்னார். எழுந்திரி வந்துட்டேன் பாருங்க, அந்த நிதர்சனம் எப்படி நடக்குது என்று. அவர் உடனே துவாலாம் முடிச்சுட்டு, அவசரம் இல்லை, அவர் நிதானமா துவா முடிச்சுட்டு எழுந்திருச்சு உட்கார்ந்தார். இந்தப்பா உன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உத்தரவு வந்துச்சு இப்படி என்று இந்த பையன் வாங்கிட்டார் பணப்பைய. அவர் சொன்னாரா, இதான பதர், இந்த பணம் காலியா போனால் பர்ஜி இலை எங்கிட்ட வந்திருப்பா, இனி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காத, பணம் காலியா போயிட்டா எங்க வீடு அட்ரஸ் கொடுக்க, அங்க வந்துரு. அவர் சொன்னாரா, மன்னிச்சுக்கங்க, அந்த சூடி சொன்னார், மன்னிச்சுக்கங்க, அருஜு இலாமன் அரிசலக்க இலையா, அருஜு இலாமன் அரிசலக்க இலையா, உங்கள்கிட்ட வரமாட்டேன். இந்த பணம் தீர்ந்து போனால் உங்களுக்கு அனுப்பி வச்சான் பாருங்க, அவன் போவ, அவன் நினைத்தான் உங்களை அனுப்புவான், இல்ல இன்னொருத்தர் அனுப்பி வைப்பான். நான் போறது உங்கள் வீட்டுக்கு அல்ல, அவன் வீட்டுக்கு. நான் கேட்பது உங்களிடத்தில் அல்ல, அவனிடத்தில் என்று சொன்னார். அந்த பணக்காரரும் வியாபாரியும் அப்போதுதான் சொன்னார், ஏன் என் தூக்கத்தில் 3 முறை அசரீரி வழியாக அல்லாஹ் என்னை எழுப்பி அனுப்பினான் என்று அவர் பேச்சில் உணர்ந்தேன். அவர் சராசரி மனிதர் அல்ல, அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் தேவையை சொல்லாதவர். அப்படிப்பட்டவர்களின் தேவையை நடுநிரவிலும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அது ராத்திரி பகல்லாம் கிடையாது. அருஜு இல்லாமன் அரிசலக்க இலை, அந்த வார்த்தைய நான் ஒரு தாவர மந்திரமா மனசுல வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பனாலும் அல்லாஹ்ட்ட பேசுறது, அவரை சொல்லியே பேசுறது. ரப்பே உங்ககிட்ட தான் நான் திரும்ப வரப்போறேன், திரும்ப யார்கிட்ட போக முடியும்? மீண்டும் மீண்டும் நீ என்னை சோதித்தால் மீண்டும் மீண்டும் வருகிற இடம் வந்தோக்கம். பெருமானார் ராத்திரி போய் படுக்கையில் உட்கார்ந்து துவா கேட்பாங்களாம். அல்லாஹும்ம லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ரப்பே, உன்னை விட்டு நான் எங்கேயாவது ஓடி போனா, உன் மேல கோபப்பட்டுட்டு எங்கேயாவது நான் வெட்டிட்டு ஓடி போயிட்டா மீண்டும் நான் திரும்பி வர்றது உங்ககிட்ட தான் வரணும். ஒரு மனைவி கணவன் மேல கோபப்பட்டா அம்மா வீட்டுக்கு போவாங்க, அம்மா மேல கோபப்பட்டா கணவன் வீட்டுக்கு வருவாங்க. உன் மேல கோபப்பட்டா நான் உன்னை விட்டு ஓடுனா மீண்டும் நான் திரும்பி வர்ற இடத்துல நீ தான் இருப்பாய். பெருமானார் ஓதுறாங்க ராத்திரி. நான் நிறைவுபடுத்துகிறேன். சர்க்காரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தெடுத்த இந்த சமூகத்தின் கண்ணியத்தை ஆழமாக மனதில் வைத்திருக்கிறார்கள். இங்கே சொல்வார்கள், ஒரு பிரச்சனையும் தேவையும் வரும்போது அல்லாஹ்வை மட்டும் கேள், உலகத்தில் யார்ட்டையும் கேட்காதீர்கள். உடலில் வந்தவர்களிடத்தில் கூட தேவைகளை தீர்க்காதீர்கள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு கொடுப்பது கடமை, அவர்களிடத்திலும் அதிகமாக உங்கள் தேவைகளை சொல்லாதீர்கள். தேவை வரும்போதெல்லாம் கேட்கிறதா அல்லாஹ்ட்ட கேளு, உதவி என்ன அல்லாஹ்ட்ட கேளு என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சொன்னாங்க. எனவே வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாட புத்தகம், நிறைய படிக்கணும். இந்த வாழ்க்கையின் அழகும் அங்கீகாரமும் என் கண்ணியமும் மிகச்சிறந்த எதிர்காலமும் எங்கே இருக்கிறது? இந்த 5 அம்சங்களில் 2ஐத்தான் இங்கே சொல்ல முடிந்தது. இந்த 2ஐ இன்னைக்கு பாடமா எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கையில நம்ம பலகீனத்தை அல்லாஹ்ட்ட சொல்லணும், நம்ம பலகீனத்தை மக்கள்கிட்ட மறைக்கணும், எல்லாத்தையும் மறைக்கணும். நமக்கு இருக்கிற நோயை, நமக்கு இருக்கிற வறுமையை, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை, நமக்கு இருக்கிற எல்லா வகையான சோர்வுகளை மக்கள்கிட்ட மறைத்து விடுங்கள், அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துங்கள். உங்கள் தேவைகளை அல்லாஹ்ட்ட கேளுங்கள், மக்களிடத்தில் கேட்காதீர்கள். அந்த வாழ்க்கை தான் விசேஷமான வாழ்க்கை, அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிற வாழ்க்கை. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் சமூகமும் இங்கே பாடம் பெறுகிற பட்டம் பெறுகிற ஆலிமாக்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுதான் மதரசாக்களில் உலகம் படித்துக் கொடுக்கிற பாடம்.
ஆன்மீக சூஃபிகளும் ஞானிகளும் சேகுமார்களும் படித்துக் கொடுக்கிற பாடம், மனதை பண்படுத்துகிற பாடம் இது. இந்த பாடத்தை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் கருணை உள்ளவன் எல்லா வகையிலும் உதவி செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சோம் எழும் பேச்சோம் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்டும் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே சலசலப்புகள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல் சந்தோஷங்களை வாழ்க்கையாக மலரச் செய்வானாக. மனைவியை கணவன், கணவனை மனைவி விட்டுக் கொடுப்பதோடு ஒகுந்து இன்னொரு பக்கம் தன்னை விட தன் சகோதரரால், உதாரணமா மனைவி கணவனை தேர்ந்தெடுத்தான், கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்தான். அப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கர்ப்பமாக இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்வானாக. மாணவியின் வழியில் தாயும் பிள்ளையும் ஹயாத்தோடு வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தல் புரிவானாக. கியாமத் வரையிலும் அல்லாஹ் இந்த நூருல் ஹுதா மதரசாவை வளர்ச்சியாக்கி வைப்பானாக. இங்கிருந்து இன்னும் நிறைய ஆலிமாக்கள், ஹாஃபிலாக்கள் உருவாக செய்வானாக. இந்த மதரசாவுக்கு பாடுபடுகிற சீதேவிகள், இவருடைய உஸ்தாதுகளா இருக்கக்கூடிய பெண் மக்கள், அவர்களின் கணவன்மார்கள், அவர்களின் மூத்த ஆலிம் ஹதரத் பெருந்தகை உட்பட இந்த மதரசா புலிவோடும் பிரகாசத்தோடும் பன்னூற்றுக்கணக்கான ஆலிமாக்களை, ஆஃபிலாக்களை இந்த உலகத்தில் நேர்வழி காட்டும் இடத்தில் அவர்களை ஆக்கி வைப்பானாக. ஹயாத் வரைக்கும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களே நம்மை வெறுக்கும் வாழ்க்கைக்கு போகிவிடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து, அதன் செலவு சிரமங்களில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் அடுத்த தலைமுறைகளையும் பாதுகாப்பானாக. நாடு உள்ள வரையிலும், நாட்டில் நாம் வாழும் வரையிலும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் இனிமையான சுபிட்சமான சஞ்சலங்கள் இல்லாத வாழ்க்கையை எப்போதும் சுதந்திரத்தோடு வாழ உதவி செய்வார். நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்தாரிய ஆழம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.